வணக்கம் ரிதி. சென்னை பெரம்பூரில் நேற்று லாரி ஏறி 10 வயது பள்ளி சிறுமி சௌமியா உயிரிழந்ததை அடுத்து பள்ளிகள் அமைந்துள்ள பகுதிகளில் கனரக வாகனங்களுக்கு நேர கட்டுப்பாடு விதித்து மாநகர காவல் ஆணையர் அருண் உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் பள்ளி மாணவர்கள் வரக்கூடிய நேரங்களில் கனரக வாகனங்கள் செல்ல அனுமதி வழங்கக்கூடாது எனவும் சென்னை பெருநகர போக்குவரத்து காவல் ஆணையர் அருண் உத்தரவிட்டிருக்கிறார். குறிப்பாக இந்த சம்பவத்தை பொறுத்தவரையில் இந்த கனரக வாகனங்களுக்கு நேர கட்டுப்பாடும் விதிக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் இந்த நடவடிக்கையின் தொடர்ச்சியாக விதிகளை மீறியதாக 200 கனரக வாகனங்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் பள்ளி நேரங்களில் கனரக வாகனங்கள் செல்ல தடை செய்யப்பட்டிருந்தும் மீறி சென்றதற்காக இந்த வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்தவரையில் காலை 7 மணி முதல் மதியம் 12 மணி வரையிலும், மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் கனரக வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் மீறி செல்லக்கூடிய வாகனங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னை மாநகரில் பள்ளி நேரங்களை பொறுத்தவரையில் காலை 7 மணி முதல் மதியம் 12 மணி வரையிலும், மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் கனரக வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தடை உத்தரவை மீறி தண்ணீர் லாரிகள் உள்ளிட்ட கனரக வாகனங்கள் பள்ளி நேரங்களில் நகருக்குள் நுழைந்தால் வழக்கு பதிவும் செய்யப்படும் என எச்சரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த உத்தரவை மீறும் கனரக வாகன ஓட்டுநர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும், மேலும் விபத்துக்களை தடுக்கக்கூடிய நோக்கில் விபத்துக்களில் சிக்கிய வாகனங்களை 100 நாட்கள் வரை விடுவிக்க கூடாது எனவும் உத்தரவிடப்பட்டிருக்கிறது. இதே போன்று கனரக வாகனங்கள் குறிப்பிட்ட நேரங்களில் செல்ல தடை விதிக்கப்பட்டதன் காரணமாக பல்வேறு பள்ளி குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக இந்த நடவடிக்கையானது எடுக்கப்பட்டிருக்கிறது. நேற்று பெரம்பூரில் அந்த சிறுமி மீது லாரி ஏறிய அந்த சம்பவத்தில் அந்த சிறுமி உயிரிழந்திருக்கிறார். இதனை அடுத்து இது போன்ற நடவடிக்கையானது தற்பொழுது சென்னை பெருநகர காவல் ஆணையரால் எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கின் அடிப்படையாக தற்பொழுது விதிமீறலில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய 200 கனரக வாகனங்கள் மீது வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருக்கிறது.